அனைவருக்கும் வணக்கம். மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு, இன்றைய தினம் வைகாசி விசாக நாளுங்க. இந்த நாளில் முருகனுக்கு ரொம்பவும் கோலாகலமாக திருவிழா நடக்கும். முருகர் அவதரித்த இந்த நாளில் முருகனுக்கு பிடித்தமான இந்த 3 பொருட்களை உங்கள் பூஜை அறையில் வச்சு வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களை தொடர்ந்து கொண்டு வரும் கஷ்டங்கள் படிப்படியாக குறையுங்க. கடன் சுமை இருந்தாலும் தீரும். அந்த 3 பொருட்கள் என்ன பொருட்கள், இதை பற்றிய தகவலை தொடர்ந்து பார்க்கலாம். பொதுவாகவே கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னா முருகன் வழிபாடு கை கொடுக்குங்க. அந்த வகையில் முருகப்பெருமானுக்கு விசேஷமான நாட்கள் வரும்போது அந்த நாளில் நம்ம முருகன் வழிபாடு செய்கிறது இரட்டிப்பு பலனை நமக்கு கொடுக்கும். அந்த வகையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைய தினம் 22/5/2024 புதன்கிழமை வைகாசி விசாக திருநாளுங்க. இந்த நாளில் முருகனுக்கு உகந்த 3 பொருட்களை வாங்கி உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சு வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையும் தீராத பிரச்சனையும் தீருங்க. எவ்வளவு கடன் சுமை இருந்தாலும் குறையும். முருகப்பெருமானுக்கு உரிய தானியமாக சொல்லப்படுறது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா துவரம்பருப்பு. இந்த துவரம்பருப்பை நீங்கள் புதுசாக வாங்கி ஒரு சின்ன கிண்ணத்தில் கொட்டி முருகர்கிட்ட வச்சுட்டு நீங்கள் வழிபாடு செய்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, சொந்தம் நிலம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, வீடு நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் சிக்கிட்டு இருக்கிறவங்க அப்படின்னு சொல்கிறவங்க, வீடு கட்டி பாதியிலே நிற்கிது அப்படின்னாலும் சரிங்க, இந்த ஒரு பொருளை நீங்கள் இந்த வைகாசி விசாக திருநாள் அன்று நீங்கள் வாங்கி முருகன் பாதத்தில் வச்சுட்டு பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. அந்த பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வு உங்களுக்கு உடனே கிடைக்குங்க. இப்படி வைத்து வழிபாடு செஞ்சுட்டு அந்த துவரம்பருப்பை எடுத்து நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக முருகப்பெருமானுக்கு சூட்ட வேண்டிய பூவுங்க, செவ்வரளி பூ, அப்படி இல்லைன்னா சிவப்பு நிறத்தில் இருக்கும் செம்பருத்தி பூ. இந்த செவ்வரளி பூ தாங்க முதல் இடத்துல இருக்குது. இந்த பூவை வாங்கி உங்கள் கையால் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு முருகனுக்கு வாங்கி கொடுக்கலாங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கும் உங்கள் கையால் இந்த பூவை வாங்கி நீங்கள் சூட்டலாம். இந்த மாதிரி நீங்கள் முருகப்பெருமானுக்கு இந்த பூவை வாங்கி சூட்டிட்டு, முருகா என் கடன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கொடு அப்படின்னு சொல்லி நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு பெரிய கடன் சுமை இருந்தாலும் சரிங்க, அது படிப்படியாக குறைய தொடங்கும். எனக்கு நிறைய கடன் இருக்குதுமா, ஆனால் என்னால் கட்டவே முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுடைய கடன் கூட அடுத்த ஓராண்டு வருவதற்குள் எல்லா கடனையும் அடைத்து நீங்கள் சுகமான வாழ்க்கை வாழக்கூடிய பாக்கியம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்குங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சுக்குக்கு மிஞ்சிய மருந்தில்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இன்றைக்கி நாளில் சுக்கு வாங்கி நீங்கள் முருகனுடைய திருவுருவ பாதத்தில் வச்சு வழிபாடு செய்கிறீங்க அப்படிங்கும் பொழுது அது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுக்குங்க. இந்த சுக்கு வாங்கி வச்சு நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு மனதைரியம் இல்லைங்க, ஆரோக்கியம் இல்லைங்க, எப்போதுமே சோர்வாக இருக்கிறேன், கோழையாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கும் பொழுது இந்த சுக்கை வாங்கி நீங்கள் முருகனுடைய பாதத்தில் வச்சு வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கான மனதைரியம் நிச்சயம் முருகன் அருள் வருங்க. அந்த மனதைரியமானது உங்களுக்கு தானாகவே வந்து சேரும். முருகப்பெருமானுடைய கையில் இருக்கக்கூடிய ஆயுதமான வேலுக்கு எந்த அளவுக்கு தைரியமும் சக்தியும் இருக்குதோ, அந்த வேல் எத்தனை அசுரர்களை வீழ்த்தி இருக்குதோ அதே போல தாங்க உங்களுடைய மனதும் தைரியமாகவும் தெம்பாகவும் மாறும். கோலை என்ற அசுரனை வதம் செய்து சோம்பேறித்தனத்தை நிச்சயம் வீழ்த்துங்க. இந்த சுக்கை இடித்து தூள் செஞ்சு நீங்கள் முருகர் மந்திரத்தை சொல்லி உருவேற்றி ஒரு தாயத்தில் போட்டு நீங்கள் கழுத்தில் கட்டிட்டீங்க அப்படின்னாலும் அந்த முருகன் எப்போதுமே உங்களுக்கு துணையாக இருப்பாருங்க. முருகா முருகா என்ற மந்திரத்தை நீங்கள் 108 முறை சொல்லி நீங்கள் இந்த சுக்குத்தூளை தாயத்துக்குள்ளே போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டும் நீங்கள் கட்டிட்டு நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய மனதானது ரொம்ப ரொம்ப தைரியமாக இருக்கும். இப்போ இந்த 3 பொருட்களையும் நீங்கள் வாங்கி உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சு வழிபாடு செய்ய மறந்துடாதீங்க. இந்த பொருள் 3மே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்திற்காக நாம் வாங்கி வைக்கக்கூடிய ஒரு பொருள். இந்த பொருளை வாங்கி வைத்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் வேண்டிட்டீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கு நல்லதே நடக்குங்க. இந்த தகவலை பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள். நலமுடன் வாழலாம், நல்லதே நடக்கும். நன்றி.